தரங்கம்பாடி அருகே நடைபெற்ற பிடாரியம்மன் கோயில் பால்குட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் பகுதியில் உள்ள பிடாரியம்மன் கோயிலில் 10ஆம் ஆண்டு பால்குட விழா கோலாகலமாக நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து பிடாரியம்மனுக்கு பால் மற்றும் பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள முருகன் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் வெள்ளிக்குறிச்சியில் அமைந்துள்ள முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உலக நன்மை மற்றும் நல்ல மழை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு 18 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் குத்துவிளக்கு, சேலை வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் முதல் நாளில் நடைபெற்ற 16 கால் சப்பர வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் திருவாடிப்பூர உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியாக நள்ளிரவில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னார் 16 கால் சப்பரத்தில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்தனர். தேரோட்டத்திற்கு முன்னோட்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா, கோபாலா என முழக்கமிட்டு சப்பரத்தை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் தேவனாம்பட்டினம் திரௌபதியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் பாரிவேட்டை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக பாரிவேட்டை நடைபெற்றது. கிருஷ்ணர் கருட வாகனத்திலும், அர்ஜுனர் குதிரை வாகனத்திலும், திரௌபதியம்மன் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சுவாமி வாகனங்களை சுமந்து சென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கையை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மியாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாமுனியப்பன் கோவில் வளாகத்தில் கொங்கு இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் வள்ளி திருமண கதையை மையமாக கொண்டு நாட்டுப்புற பாடல்களுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் கும்மியாட்டம் ஆடினர். பாரம்பரிய கலையை பறைசாற்றிய இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஜெயமுத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஜெயபுரத்தில் அமைந்துள்ள ஜெயமுத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவையொட்டி அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் யாகங்கள் நடத்தப்பட்டது. சந்தனக்காப்பு மற்றும் வண்ண மலர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.